ஸ்கூல் முடிச்சு வர பிள்ளைகளுக்கு இந்த மணிக்கு நம்ம எதாவது செஞ்சு கொடுத்தா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஒரு 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு சுடுதண்ணி வச்சு அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அந்த சூடு பதம் குறையும் போது நல்லா இந்த அளவுக்கு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அது உருண்டை திரட்டி சின்ன சின்ன உருண்டையாக திரட்டி எடுத்து ஃபேனில் உலர வைங்க. உலர்ந்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காவை தட்டி போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது உருண்டையெல்லாம் தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து அது நல்லா கொதி வர விடுங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் சீனி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்த்துக்கலாங்க, நான் இன்றைக்கி சீனி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. அது 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள்.